சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சுக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. அசோக் சினிமால நடிப்பான் அப்படிங்கிறது நான்லாம் நினைச்சு கூட பார்க்கல. வீட்டில் யாருமே அவன் சின்ன வயசுல இருக்கும்போது. ஏன்னா ரொம்ப அமைதின்னு எடுத்துக்க முடியாது. அவன் பாட்டுக்கு தனியா விளையாடிப்பான். ரொம்ப சுட்டி, குறும்பு, வால் எல்லாமே இருந்தா கூட அனிமேட்டரா ஆக போறாரு, ஒரு விளம்பர கம்பெனி நடத்துற ஒரு பிசினஸ் மேன் ஆவாருன்னு அப்பாவோட கணிப்பு. எனக்கு அவன் சரி, அவனுக்கு பிடிச்சதை எதையா பண்ணுவான், அவனுக்கு இதோ ஒரு கிரியேட்டிவான ஒரு ஃபீல்டு அப்படிங்கிற அளவுலதான் இருந்ததே ஒழிய அதுல நடிப்பு அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு 10% இருந்திருக்குமா அப்படின்னா எங்களோட கெஸ்ட்ல ரொம்ப கம்மி தான். விஸ்காம் எடுக்கும்போது நாங்க வேண்டான்னு சொல்லல. ஆனா சொந்தக்காரங்க பூரா என்ன சொன்னாங்க தெரியுமா, நிறைய காசு இருக்குன்னு தெரியும், புகழ் இருக்குன்னு தெரியும், அது எத்தனை பேர்த்துக்கு இருக்குதுங்கிறது தான் அங்க கேள்வி. இப்படி பேச முடியும்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் கீர்த்தி அழகி, பேரழகி, அசோக் சொல்ற மாதிரி. ஏன்னா ஆனந்த விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இந்த உறவின் மொழி எபிசோட்ல தமிழ் திரையுலகில் 10 ஆண்டு கால திரைப்பயணத்தை நிறைவு செஞ்சு தொடர்ச்சியாக பல படங்கள் நடித்துட்டு வரக்கூடிய திரு அசோக் செல்வன் அவர்களுடைய தாயார் திருமதி மலர் செல்வம் அவர்கள் கூட தான் பல விஷயங்கள் நம்ம பேசுறோம். வாங்க பேசலாம். அம்மா வணக்கம். வணக்கம். அசோக் சினிமால நடிப்பான் அப்படிங்கிறது நான்லாம் நினைச்சு கூட பார்க்கல. வீட்டில் யாருமே அவன் சின்ன வயசுல இருக்கும்போது. ஏன்னா ரொம்ப அமைதின்னு எடுத்துக்க முடியாது. அவன் பாட்டுக்கு தனியா விளையாடிப்பான். ரொம்ப சுட்டி, குறும்பு, வால் எல்லாமே இருந்தா கூட மற்றவங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணமோ இல்லை கலகலப்பா ஓடி போய் எல்லாத்திட்டையும் பேசணும் அப்படிங்கிற ஆர்வமோ அவங்ககிட்ட கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அவனே என்கேஜ் பண்ணிட்டு அவன் விளையாடிட்டே இருப்பான். ஸோ ஒரு திரைமொழி அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு முன்னாடி நம்மளை வெளிப்படுத்துறது தான். ஸோ அவன் அந்த மாதிரி போவானா, அந்த மாதிரி நான் நினைச்சதே இல்லை. பள்ளி நாட்கள்ல கூட பார்த்தீங்கன்னா நல்லா படிப்பான். ஒரு 10 வயசு வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்புறம் எல்லாத்து மாதிரி தான் விளையாட்டு, அப்புறம் வேற. ஸோ அப்போ எல்லாம் பல போட்டியில கலந்துக்குவான். ஹேண்ட் ரைட்டிங், ஸ்போர்ட்ஸு எல்லாத்துலேயுமே கலந்துக்குவான். ஆனா இந்த மேடை நாடகமோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்னா ஆசிரியர்களோட கட்டாயம், வேற தவிர்க்கவே முடியாது. அல்லது எங்கேயாவது 1-2. அதனால யாருமே அதெல்லாம் எதிர்பார்க்கல. படிச்சுட்டு +2 முடிச்சுட்டு பிகாம் போறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனா இவன் விஸ்காம் தான் தேர்ந்தெடுத்தான். ஆமா, ஏன்னா அதுக்கு முன்னாடியே அனிமேஷன் கோர்ஸ் படிச்சிருந்தான். விஸ்காம்னே நாங்க 2 பேரும் என்ன நினைச்சோன்னா, ஸோ போயிட்டு இவரு அனிமேட்டரா ஆக போறாரு, ஒரு விளம்பர கம்பெனி நடத்துற ஒரு பிசினஸ் மேன் ஆவாருன்னு அப்பாவோட கணிப்பு. எனக்கு அவன் சரி, அவனுக்கு பிடிச்சதை எதையா பண்ணுவான், அவனுக்கு இதோ ஒரு கிரியேட்டிவான ஒரு ஃபீல்டு அப்படிங்கிற அளவுலதான் இருந்ததே ஒழிய அதுல நடிப்பு அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு 10% இருந்திருக்குமா அப்படின்னா எங்களோட கெஸ்ட்ல ரொம்ப கம்மி தான். காலேஜ் போயிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் இயர் முடிஞ்சது நினைக்கிறேன். 2வது வருஷமா என்னமோ தான் சொன்னான், நடிக்க போலான்னு இருக்கேன் அப்படின்னு. ரியாக்டா எனக்கு பக்குன்னு இருந்துச்சு. நம்ம எதிர்பார்க்காத ஒன்னா பசங்க சொல்லும் போது நம்ம அவ்வளோ ஈஸியா ஏத்துக்கிறது இல்லை. இருந்தா கூட சரி, அவன் நினைச்சா ஏதாவது செய்யட்டும், எதா இருந்தாலும் நல்லா இருந்தா சரி அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தா கூட. ஏன்னா விஸ்காம் எடுக்கும்போது நாங்க வேண்டான்னு சொல்லல. ஆனா சொந்தக்காரங்க பூரா என்ன சொன்னாங்க தெரியுமா, அவன் கிரிக்கெட்ல ஸ்டேட் பிளேயரு, நல்லா படிக்கக்கூடிய பையன், கொஞ்ச நேரம் தான் படிப்பான், எப்படியா அடிச்சு பிடிச்சி ஒரு மார்க்கை வாங்கிடுவான். அதனால எதுக்கு நீங்க விஸ்காம்ல எல்லாம் போய் சேர்க்குறீங்க, அவனை பிகாம்ல சேர்க்க வேண்டியதானே, லயலால பிகாம் சீட்டு என்ன சும்மாவா, நல்ல மார்க் இருக்கு அங்க போடலாமே அப்படின்னு. ஆனா நாங்க அவங்ககிட்ட அதெல்லாம் சொல்லக்கூட இல்லை. ஏன்னா அவனோட விருப்பம் தாங்க, ஒரு தடை போட்டக்கூடாது. இவர் எப்பவுமே நீ படிக்கணும், மார்க் வாங்கணும், வேலைக்கு போகணும், அந்த மாதிரி ஒரு தாட்டை மைண்ட்ல இந்த வேலைங்கிறத நாங்க போட்டதே கிடையாது. அவனுக்கு இஷ்டப்படி இருக்கணும், ஒரு பிசினஸ் மேன் ஆகணும், 10 பேருக்கு வேலை கொடுக்கணும், பெரிய அளவுல வரணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை தான் அவங்க அப்பா எப்பவுமே தருவாரு. அதனால மார்க் பத்தி பெருசா நாங்க எப்பவுமே ரொம்ப பெருசா அதை எடுத்துக்கிட்டது இல்லை. இவங்களும் எடுத்துக்கிட்டது இல்லை அப்படின்னா இவங்களும் அந்த கொஞ்சம் அப்படி ஒரு அவரேஜ் அப்படி இருந்துருவாங்க. அதனால பெருசா அதை பத்தி கவலைப்படல. சினிமாவுக்கு போறேன்னு சொன்னோடனே கொஞ்சம் அவங்க அப்பாவுக்கு பெருசா, ஏன்னா பேக்ரவுண்ட்ல யாரும் சினிமாக்கு வந்தது கிடையாது. ஏன்னா நமக்கு சினிமாக்கு வந்ததே வேற, நாங்களே ஒழுங்கா சினிமாக்கு போனது கிடையாது. வருஷத்துக்கு 1 படம் 2 படம் பாக்குறதே பெருசு. இந்த பசங்களெல்லாம் 10 வயசு வரைக்கும் நான் தியேட்டருக்கே கூட்டி போனது இல்லை அதிகமா. அதுக்கப்புறம் அவன்
என் தம்பி தான் அடிக்கடி கூட்டு போவான். அதுக்கப்புறம் அவனா வளர்ந்து ஃப்ரெண்ட்ஸோட போய் பார்த்தது தான் அதிகமான சினிமா. ஸோ அதனால அவருக்கு வந்து அதுவும் ஒரு தொழிலா எடுத்து ஒரு கெரியரா ப்ரொஃபஷனா எடுத்து இவன் பண்ற அளவுக்கு சினிமா ஒரு கடல். ஆனா அதுல நீந்துற அளவுக்கு நமக்கு ஒரு ஏதாவது தகுதி திறமை அதெல்லாம் வேணும்ல. நம்மளுக்கு அது மெயினா நாங்க நினைக்கிறதே என்னன்னா, நமக்கு சினிமா தெரியாது, நமக்கு சினிமால இருக்கிற யாரையும் ரொம்ப அந்த அளவுக்கு தெரியாது, எப்படி வந்து இவன் போய் என்ன பண்ணுவான் அப்படின்னு ஒரு லைட்டா ஒரு கவலையும் பயமும் இருந்தது. ஆனா அவங்ககிட்ட அதை காமிக்க முடியாதுல்ல. அதனால இல்ல நீ முயற்சி பண்ணு, ஆனா உனக்கான டைம் இருக்கு. 2 வருஷம் டைம் கொடுத்துட்டாரு. 2 வருஷம் எல்லாம் சொல்லி இதெல்லாம் நீ யோசிச்சு பாத்தியா? நான் வேண்டான்னு சொல்லல, எதை வேணா முயற்சி பண்ணு, ஆனா இதெல்லாம் நீ யோசிச்சு பாரு, இதுக்கு தகுந்த மாதிரி தயார்படுத்திக்கிட்டீங்கன்னா நீ அதுல இருக்கலாம், இல்லன்னா நான் சொல்றதான் நீ கேட்கணும். இது எந்த வருஷம் நடந்தது? காலேஜ் ஃபைனல்னு கூட சொல்லலாம். 2013 ஃபர்ஸ்ட் படம் வந்துச்சு. இதெல்லாம் நடக்கிறது ஒரு 3 வருஷம் முன்னாடி. 2010 சொல்லலாம். அந்த 2 வருஷம் முடியும் போது அப்பா தான் கேட்டாரா? 6 மாசம் தான் அவர் முதல்ல சொன்னாரு. அப்புறம் 1 வருஷம் ஆக்குனாரு. இவன் அப்பா அசோக் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே அப்படின்பாரு. அலக்கணா அங்க எங்க உள்ள உட்காந்துட்டு இருப்பான், என்ன சொல்றதுன்னு. அதுக்கப்புறம் இந்த படம் வந்தப்போ ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அதுக்கப்புறம் தொடர்ச்சியா என்ன எங்களுக்கு என்னன்னா, நிறைய காசு இருக்குன்னு தெரியும், புகழ் இருக்குன்னு தெரியும், அது எத்தனை பேர்த்துக்கு இருக்குதுங்கிறது தான் அங்க கேள்வி. அது எப்படி தொடங்கும், அது நம்மளுக்கு கிடைக்குமா? கஷ்டப்படுற நிறைய பேர்த்தையும் பாக்குறோம். அதனால ஒரு நிஜமாலுமே ஒரு பயம் இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஆனா அவன் வந்து அவனோட உழைப்புனால முயற்சினால அதை மாத்திட்டான். ஓகே, படம் நடிக்கிறதுக்கு தொடங்குனது தொடர்ச்சியா ப்ரப்போசல்லாம் வந்திருக்கும். ப்ரப்போசல்லாம் வந்திருக்கா? நம்ம ஊர்ல இருந்து ரொம்ப முன்னாடி காலெல்லாம் சினிமா நடிகர்னா பொண்ணு கிடைக்காது அப்படின்லாம் இருக்கும். பட் இப்பெல்லாம் அது மாறிக்குச்சு. நிறைய அப்ரோச் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. அவனுக்கு வர ப்ரப்போசல்லாம் நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்கல்ல, அது எனக்கு அவ்வளவு தெரியாது. இந்த சமீபத்துல ஏதோ ஒரு சேனல் இதில் தான் நான் பாத்துக்கிட்டு இருந்தேன், ஒரு பொண்ணு தாலி கட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தது. வந்திருக்கும் தான், அவனுக்கு ஏன் அளவு வரைக்கும் எதுவும் வரல. ஊர்ல இருந்து நிறைய பேர் கேட்பாங்க. ஆனா இவன் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருந்தான். என்னன்னு, நான் தான் பாப்பேன், எனக்கு அப்படி நீங்க தான் பாக்கணும்னா நான் சொல்லுவேன், அப்ப பார்த்தா போதும். அவங்க கேக்குறாங்க இவங்க கேக்குறாங்க, ஜாதகத்தை கொடுக்கறது அந்த வேலையில நீங்க செய்யாதீங்கம்மா, நானே சொல்றேன் உங்ககிட்ட அப்படின்னாரு. எப்ப சொன்னாரு? இப்ப கல்யாணம்னு சொன்னது வந்து பிப்ரவரி. இந்த காதல் விஷயத்தை எப்ப உங்ககிட்ட ஓபன் பண்ணாரு? பிப்ரவரியில தான் சொன்னா. ஆனா காதல்ங்கிறது எவ்வளவு வருஷம் போயிருக்கு, அந்த விஷயங்கள்லாம் சொன்னாரு. அது வந்து இல்ல அதெல்லாம் நான் கேட்கவே இல்லை. ஓகே, அவரும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதே போதும். அந்த இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க சீக்கிரம். அப்புறம் நம்மளுக்கு ஒரு வேலை முடியணும் அப்படின்னு இல்ல, அந்தந்த வயசுக்கு பசங்களுக்கு அது நடக்கணும் அப்படின்னு நம்ம கணக்கு. ஆனா அவனா விருப்பப்பட்ட, ஏன்னா இது ஃபீல்டு டிஃபரெண்ட், இது வந்து வேற. அவனா தேர்வு செய்யறதா இங்க கரெக்டா இருக்கும். அவனை புரிஞ்சுக்கணும், எல்லாருமே புரிஞ்சுக்கணும். அப்படின்னாலும் இதுல வந்து ரொம்ப அன்டைமான வேலை, ப்ரொஃபஷன் வேற மாதிரி. ஸோ அவனை சூஸ் பண்றதா கரெக்டா இருக்கும் அப்படின்னு வெயிட் காத்துட்டு தான் இருந்தோம். ஓகே, எப்படி வந்து ஓபன் அப் பண்ணாரு இந்த காதல் கதை, எப்படி சொன்னாரு? அன்னைக்கா நாங்க ஊர்ல இருந்து அந்த அன்னைக்கு தான் வந்திருந்தோம். ஊர்ல அப்போ 1 மாசம் ஆயிடுச்சு ஊருக்கு போய். அந்த தடவை 1 மாசம் கழிச்சு 2 பேர் வந்திருந்தோம். வந்துட்டு அவங்க அக்காவை ஒன்று இப்படி நடந்துகிட்டே இருந்தானுங்க. வித்தியாசமா இருந்தது எனக்கு. பட் நான் ஒன்றும் கேட்கல. ஒரு ஹாலை சுற்றி நடந்துட்டு இருந்தது 2ம். அப்புறம் வந்து அப்பா அம்மா சோஃபாவில் உட்காருங்க அப்படின்னாங்க. இது எது கிடையாது அப்படின்ட்டு 2 பேர் வந்து சோஃபாவில் உட்காந்தோம். உட்காந்த அப்புறம் அசோக் அப்படின்னா மேடம் அவர் கூப்பிடுறாங்க. வந்தோடனே டாடி நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன் இந்த வருஷம் அப்படின்னா. அது யாருன்னு கூட கேட்கல, ரொம்ப சந்தோஷம்ப்பா, ஆமா பண்ணிக்க வேண்டிதான் அப்படின்னாரு. அப்புறம் நான் தான் கேட்டேன் யாருப்பா அப்படின்னு. கீர்த்திமா அப்படின்னா. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கீர்த்தியும் 7-8 வருஷமா தெரியும். இருந்தாலும் இப்போ அவங்களுக்கு நிறைய இந்த காலத்துல வந்து நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு வந்தாலே வேற மாதிரி எல்லாம் நம்ம யோசிக்க முடியாது. ஸோ அவங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு தெரியும். அவளே சூஸ் பண்ணியிருக்காங்க போது எனக்கு சந்தோஷமா இருந்தது. நீங்க மீட் பண்ணிருப்பீங்க இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம். அந்த கான்வர்சேஷன் உங்களுக்கும் கீர்த்தி மேடமுக்குமான கான்வர்சேஷன் ஒரு 4-5 நாள் கழிச்சு தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். கான்வர்சேஷன் பெருசா ஒன்றும் இல்லை, ரொம்ப சந்தோஷமா கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்ல. உடனே நான் மெசேஜ் போட்டேன். அசோக் சொன்னா அந்த மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு. அடுத்துட்டு வந்தப்போ அதேதான் சொன்னேன் நான். ரொம்ப சந்தோஷமா, எங்க 2 பேத்துக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அருண் பாண்டியன் சார் கூட பேசியிருப்பீங்க. ஏன்னா தமிழ் திரையுலகத்துக்கு நன்கு அறிமுகமான நபர், அரசியல்வாதியும் கூட. அவரு என்ன சொன்னார் அவர்கிட்ட பேசும்போது? ஒரு காதல் திருமணம், 2 குடும்பங்கள்,
வெவ்வேறு பகுதியிலிருந்து வந்த ஒரு குடும்பங்களும் போது என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் விஷயங்கள் இப்போ காதல் திருமணங்கிறது எங்கள் வீட்டுக்கெலாம் ரொம்ப ஓரளவுக்கு கொஞ்சம் நாங்கள்லாம் இன்னும் ஊரில் தான் இருக்கோம். ஸோ புரியுது, அது அதிகமாக இல்லை. நம்மளது வந்து அரேஞ்ச் மேரேஜ் நிறைய நடக்குது, காதல் திருமணம். என் பொண்ணு திருமணம் காதல் திருமணம் தான். ஸோ அது வரை எங்களுதே வந்து ஓரளவுக்கு சொல்லலாம். ஏன்னா மாமா பையனை காதல் திருமணம் பண்ணிக்கிறதுல பெரிய சாதனைன்னு சொல்ல முடியாது, அதனால விட்டுறேன். ஸோ இப்போ என் பொண்ணு காதல் திருமணம். ஆனால் இதே காலகட்டத்தில் எங்கள் வீட்டில் 4 கல்யாணம் நடந்தது, எல்லாமே வந்து அரேஞ்ச் மேரேஜ். ஆனால் அவங்க சைட்லாம் பார்த்தீங்கன்னா கீர்த்தியோட தாத்தாவே நார்த்தில் இருந்த ஒரு ஆர்மியில். ஸோ இவங்கெல்லாம் வட இந்தியாவிலே வளர்ந்தவங்க. முழுக்க முழுக்க காதல் திருமணம் மட்டும்தான் அவங்க வீட்டில் இருக்குது. அதனால அவங்களுக்கு இது ஒரு பெரிய நியூஸா இல்லைன்னு நினைக்கிறேன் அவங்க. ஆனால் முதல்ல நான் வீட்டுக்கு போயிருந்தோம், சொன்னோடனே நாங்கள் சந்திக்கிறதுக்காக நாங்கள் போயிருந்தோம் வீட்டுக்கு. போயிட்டு நான் சாதாரணமாக தான் பேசிக்கிட்டு முன்னாடி பார்த்துருக்கேன் 2-3 தடவை. அசோக்கோட படம் இதுக்கெல்லாம் வந்திருக்காரு, அவங்க படம் வெளியிட்டுக்கும் ப்ரீவியூக்கு போயிருக்கோம். கொஞ்சம் ஓரளவுக்கு அறிமுகம் இருக்கு. நேரில் போயிட்டு எப்படி பண்ணுவோம், அடுத்தது இந்த கல்யாணத்தை எப்படி எடுத்துட்டு போகலாம், எங்கே பண்ணலாம், எப்போ அடுத்தது நம்ம உறுதி பண்ணணும், என்ன பண்ணுவோம், அந்த மாதிரி தான் பேச்சு இருந்தது ஒழிய வேற கொஞ்ச நேரத்திலேயே அது செட் ஆயிடுச்சு. திருமணம் நடந்த இந்த கான்செப்டே வந்து அவ்வளோ ஒரு பேசுபொருளாக இருந்துச்சு. அது எப்படி பிளான் பண்ணீங்க, யாரோட ஐடியா அதெல்லாம்? கண்டிப்பா முழுக்க முழுக்க அசோக் அண்ட் கீர்த்தியோட ஐடியா தான். 2 சைடு பேரண்ட்ஸும் ஒத்துக்கிட்டோம், சரிப்பா உங்க விருப்பப்படி வைக்கலாம் அப்படின்னு. ஆனா ஊர்ல வச்சா லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் எவ்வளோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு லேசா சொல்லி பார்த்தோம். அவங்க அதை காது கொடுத்து கேட்குற மாதிரி தெரியல, அமைதியாயிட்டோம். சரி எதுவானாலும் பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு. தோட்டத்தில் தான் வைக்கணும் அப்படிங்கிறது, எங்கள் தோட்டத்துலேயும் வைக்கலாம் அங்கேயும் வைக்கலாம். ஆனால் நம்மளுது பார்த்தீங்கன்னா மக்கள் தங்குறதுக்கு ஈரோடுங்கிறது ஒரு தூரம், அது ரொம்ப கிராமம் எங்களுது. அடுத்த ஹோட்டலெல்லாம் இருக்கிற மாதிரியான ஊர் வந்து 33 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் இருக்குது. ஸோ போயிட்டு வர்றதுக்கு வந்து அவ்வளோ எளிதாக தெரியல. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியிலேருந்து ஒரு 15 கிலோமீட்டரில் அவங்க தோட்டம், ரொம்ப அருமையான தோட்டம், ரொம்ப இயற்கை விவசாய பண்ணை, நல்ல குடும்பம் எல்லாருக்குமா சேர்ந்து பண்ணை இருக்கு, அங்கே இருக்கு. ஸோ அங்கே பண்ணுவோம். அந்த செட்டப் பார்த்தோன்னு என்ன நினைச்சீங்கன்னா, எல்லாமே வந்து மண்டபங்களில் பெரிய பெரிய கல்யாணம் பார்த்துருப்பீங்க, போயிருப்பீங்க. இல்லை, இதுலேயே வந்து இன்னொரு ஆப்ஷனும் நாங்கள் சொல்லி பார்த்தோம். 5 ஸ்டார் தானே கல்யாணம் நடந்துச்சு ஃபெதர்ஸில். காலையிலேயே அப்படியே முகூர்த்தத்தை வச்சிடலாம்டா, வரவங்களுக்கு ஒரு வேலையா போயிருமே அப்படின்னு பயங்கர கோபமாயிட்டான். அம்மா இப்படிதான் பண்ணணும்னு நாங்க பிளான் பண்ணி இத்தனை முயற்சி எடுக்கணும், இத்தனை திட்டம் போயிட்டு இருக்குது, நீங்க வாட்டுக்கு ஏதாவது ஹோட்டல்ல 5 ஸ்டார் ஹோட்டல்ல வச்சு பண்ணலாங்கிறீங்க. அந்த கான்செப்டே எனக்கு பிடிக்கல, பேசாம இருங்கம்மாச்சு. நம்மளுக்கு இது பிடிக்காம இருக்கிறதுக்கு என்ன இருக்கு அப்படின்ட்டு நாங்க பேசிக்கிட்டு, சரி விடு வரவங்க கஷ்டம் இந்த பசங்களுக்கு புரியாது அப்படின்னு நாங்க பேசிக்கிட்டதும் உண்டு. ஆனா நம்ம அதுக்கு பிளான் பண்ண 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 அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எங்களை விட இதுல அதிகமா வந்து அருண் பாண்டியன் அண்ணாவோட முயற்சி ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அந்த இடத்த சுத்தம் பண்ணி அதுக்கான சூரியகாந்தி செடியெல்லாம் வச்சு, அந்த அரச மரம் வச்சு, வேப்ப மரம் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல ஸ்டேஜ் பிளான் பண்ணி அதெல்லாம் போய் அங்கேயே இருந்து அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஒரு 3-4 மாசம். 3-4 மாசமா அந்த வேலை, அதே வேலைதான். இன்னைக்கு சுத்தம் பண்ணியாச்சும்பாங்க, இன்னைக்கு பார்த்தாச்சும்பாங்க, இன்னைக்கு விதை போட்டாச்சும்பாங்க, தண்ணி ஊற்றியாச்சும்பாங்க. அது ஒரு வறட்சியான சீசனும் கூட அவ்வளோ அழகா ஒரு மலர் தோட்டத்தை உருவாக்கி இருந்தாரு. 3-4 மாசம் இந்த ப்ராசஸ் நடந்திருக்கு. ஆமா ஆமா ஆமா, செயற்கையா எடுத்துட்டு வந்து வச்சு அப்படி இல்ல 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 எல்லாம் சரியா வச்சு விதை போட்டு வளர்த்துனது தான் அது எல்லாமே. அதான் செட்டு எப்படி இருக்க போகுதுன்னு எங்களுக்கு ரகசியமா வச்சுட்டானுங்க. ஓகே, என்ன மாதிரி மணமேடை இருக்க போகுது அப்படிங்கிறது எங்களுக்கு சஸ்பென்ஸா இருந்துச்சு. நான் சொன்னேன், ஏ பேக்ரவுண்ட் என்னடா அப்படின்னா, உடனே கீர்த்தி சொல்வா, பேக்ரவுண்டு அதான் எல்லாம் செடி கொடி மரம்லாம் இருக்குமே அதுதான். ஐயோ அப்ப எப்படி இருக்க போகுது, நாங்க பேசிக்கிட்டே இருப்போம். ஆமா எப்படி இருக்கு, இப்படி இருக்குமா அப்படி இருக்குமா, மேல ஃபுல்லா பூ இருக்கும், மேல ஃபுல்லா பூவா, எங்க மேல இப்படிலாம் எங்களையும் சஸ்பென்ஸ் தான் வச்சிருந்தானுங்க. ஒரு டிராயிங் கொடுங்கடான்னா கொடுக்கல. அந்த அன்னைக்கு காலையில தான் போய் நாங்களும் அதை பார்த்தோம். ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு, ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. ஆனா தமிழ் முறை திருமணம் அப்படிங்கிறது என்னோட நீண்ட நாள் ஆசையில ஒண்ணு. போன முறை பண்ண முடியல பொண்ணுக்கு. சோ இந்த தடவை அம்மா உங்களுக்கு கல்யாணத்தை பத்தி ஏதாவது ஆசை இருக்கா, இப்படிதான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு இந்த ப்ரொபோசலா வரக்கு முன்னாடியே கேட்பான். ஆமாடா தமிழ் முறைப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா ஒரு சடங்கு பண்றோம்னா அதுக்கு ஏதாவது ஒரு பொருள் இருக்கணும், அதுக்கு ஒரு அது இருக்கிறத மட்டும் பண்ணிக்கலாமே. இன்னொன்னு தமிழ் மீது ரொம்ப ஒரு ஆசை கொண்ட குடும்பம் கூட. நம்ம பெரும்பாலும் நமக்கு புரியாதது எதையாவது எதுக்கு கேட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கணும், தமிழ் மொழி திருமணம் பண்ணலாம் அப்படின்னு
ஆசை இருக்குடா அப்படின்னு சொல்லியிருக்கேன் முன்னாடி. அதை ஞாபகம் வச்சிருந்து தமிழ் முறை திருமணம் தான் பண்ணணும் அப்படின்னு நிறைய இடத்துல போய் கேட்டு அவங்க இந்த முறையும் சொல்லுவாங்க. அதெல்லாம் இது ரொம்ப அதிகமா இது வேண்டாம், இன்னும் கொஞ்சம் வர்றவங்களுக்கும் கொஞ்சம் புரியணும், நல்லா இருக்கணும், அவங்களும் அதை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஞான சம்பந்தமையாவை கண்டுபிடிச்சோம். பசங்களே போய் பேசிக்கிட்டாங்க. போய் பேசிட்டு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டு அதுபடி பண்ணணும். நிறைவாகவும் இருந்துச்சு. ஒரு காலை நேரம் அவ்வளோ மனசுக்கு திருப்தியா இருந்துச்சு. இந்த திருமணம், இந்த காதல்ட்டு செய்தி வெளியே வந்து தொடர்ச்சியாகவே வந்து கீர்த்தி பாண்டியன் அவர்களுடைய நிறம் தொடர்பான விஷயங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க கமெண்ட்ஸில் அவ்வளோ ஒரு இது. ஆனால் சரியான ஒரு பதிலடியாக எங்களோட இன்டர்வியூவில் தான் அசோக் செல்வன் அவர்கள் கொடுத்துருந்தார். அந்த விஷயங்கள் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போனீங்க, நீங்கள் எப்படி கடந்து வந்தீங்க அந்த விஷயங்களை? அப்போ வந்து உண்மையிலே ரொம்ப என்ன இப்படியெல்லாம் எப்படி இப்படி பேச முடியும்னு தான் எனக்கு தோணுச்சு. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் கீர்த்தி அழகி பேரழகி அசோக் சொல்கிற மாதிரி. ஏன்னா நிறம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா தெரியல. மனசு ரொம்ப அழகு, அவ உயரத்துக்கு அவ அழகா பாடி மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பா, ஒல்லியா அழகா. அது எல்லாம் முடியறது இல்லையே பல பேர்த்துனால. ஸோ அதனால அவ வந்து எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தாட் கூட நான் யோசிச்சதே இல்லை, ஒரு நினைப்பு கூட வந்ததில்லை. அழகிதான் எல்லா விஷயத்துலையுமே. எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறாங்க? இது இப்ப உண்மையாலுமே இவங்கெல்லாம் ஃபேன்ஸ்னா இதை படிச்சுட்டு அசோக் எவ்வளவு வருத்தப்படுவான்? அப்ப அவங்களோட மோட்டிவ் இந்த இடத்துல என்ன? இந்த மாதிரிலாம் லாஜிக்கலா யோசிச்சது உண்டு. ஆனா இமோஷனலா அப்போ சிரமமா இருந்துச்சு. அது ஒண்ணு படிச்சா வருத்தப்படுவாங்களோ, எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. ஆனா இதை பத்தி வீட்டுல டிஸ்கஸே பண்ணது கிடையாது. யாருமே படிக்காத மாதிரி இருப்போம். ஏன்னா ஒரு கவிதை ஒண்ணு இருக்கும் பாருங்க, வைரமுத்தோட கவிதைன்னு நினைக்கிறேன். இப்படி போனா அதுவும் தப்பு, அப்படி போனா இதுவும் தப்பு, ஊர்வாயை மூடுறது ரொம்ப கஷ்டம், உந்தன் செவியை மூடுதல் சுலபம். ஓகே. ஏன்னா அசோக் செல்வன் சாரே வந்து ஒரு இன்டர்வியூல அவர் வந்து ஃபேரா இருக்காருன்னு அப்படின்னு சொன்னதுக்கே வந்து அப்படிலாம் இல்லை. வீட்டுல சாதாரணமா நாங்க பேசிக்கும் போதே ஏதோ ஒரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆச்சு, இல்லை யாராவது வராங்கன்னா அவங்க நல்லா நல்லா அழகுடா, நல்ல ஃபேர் அப்படின்னா அவனுக்கு கோவம் வந்து பிடிக்கவே பிடிக்காதவனுக்கு. ஆமா வெள்ளை மட்டும் எப்படிமா அழகாகும்? ஒருத்தரோட பர்சனாலிட்டி அப்படிங்கும்போது எத்தனை விஷயங்கள் அதுல இருக்குது. நீங்க ஏன் இதை மட்டும் சொல்றீங்க? அப்ப இது மட்டும்தான் நமக்கு முக்கியமா? நீங்க என்ன என்னமோ பண்றீங்கம்மா, நீங்க டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, ஊர்பட்ட பாடம் ஓடிக்கிட்டு இருக்கு எனக்கு. ஆமா, நம்ம பேச்சு வாக்கலைங்கன்னு சொல்லிடக்கூடாது. அப்படி நீங்க பிடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லுவோம். அந்த டிஃபரெண்டான தாட், அதாவது சின்ன வயசுல அந்த விஷயங்கள் ஏதாவது இம்பாக்ட் மாதிரி ஆயிருக்கு? அதாவது எனக்கு தெரியல, அது அவனுக்கு தான் தெரியும். எல்லாத்துக்கும் இருக்கிற தாட்டை விட இது ஒரு ஆமா டிஃபரெண்டா இருக்கு. அவன் அது எப்படின்னு தெரியல. ஏன்னா இவன் சின்னதுல ரொம்ப ஃபேரா இருப்பான். கிரிக்கெட் போய் 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 அப்படியே என்ன சொல்றது, கலரே மாதிரி முடி கலர்ல ஆயிட்டான். பிளஸ் 2 எல்லாம் படிக்கும்போது ஸ்டேட் பிளேயர் அப்படின்னு நான் சொல்றேன். காலகட்டத்துக்குலாம் மே மாசம் ஃபுல்லா கிரவுண்ட்லயே தான் இருப்பான். அப்ப நான் சொல்லுவேன், ஏன்டா உங்க கிரிக்கெட் மாஸ்டர் குலோப் ஜாமுன் வந்து ரசகுல்லா மாதிரி கொடுத்துனேடா, உன்னை எப்படி குலோப் ஜாமுன் ஆக்கி கொடுத்துட்டாரேடா அப்படின்னு நானு. அது சொல்லுவான், அம்மா ரெண்டுமே இனிப்பு, உங்களுக்கு புரியலையா அப்படிங்க. அப்பவே 10th படிக்கும் போதே எனக்கு அதுதான் பதில் சொல்லுவான். நான் வந்து ராவ் சார் நான் மாஸ்டர் நான் சொல்லுவேன், ராவ் சார் பார்த்தா கேட்கிறேன் நானு, இந்த மாதிரி கொடுத்த ரசகுல்லா மாதிரி கொடுத்த பையனை இப்படி குலோப் ஜாமுன் ஆக்கிட்டாரேடா அப்படின்னா சொல்லுவான். எல்லாமே இனிப்புதாமா, நீங்க இப்படி கலர்ல பார்க்க கூடாது, நான் எப்படி பிளேயர் ஆகுறது அப்புறம் அப்படிங்க. எப்படி உங்க மருமகள் வந்து உங்களை பாத்துக்கிறாங்க? மருமகள் நம்மளை பார்த்துக்கணும் அப்படிங்கறதுல நம்ம தான் அவளை பார்த்துக்கணும். நம்ம வீட்டுக்கு வந்திருக்கா. இருந்தாலும் ரொம்ப அன்பான பொண்ணு, பல விதத்துலயும் அவளுக்கு திறமைசாலி. அவங்க அப்பா கிட்ட இருந்து அந்த நிர்வாகம் அவகிட்ட இருக்கு. யோகா, ஹீலிங், இப்ப கூட ஹீலிங் கிளாஸ் போயிட்டு வந்தேன்பா. நடனம், எல்லா நாடகம், தமிழ் நாடகத்துல நிறைய நடிப்பா. எல்லா வீட்டை வந்து அவ்வளோ சுத்தமா வச்சுக்குவா. எல்லா விதத்துலயும் திறமை இருந்தாலும் எனக்கு ரொம்ப அவகிட்ட பிடிக்கிறது வந்து அந்த மக்களுக்கான அன்பு. இப்போ கல்யாணம் முடிச்சு கொஞ்ச நாள்ல எங்க வீட்டுல அவருக்கு கொஞ்சம் சிக்காயிட்டாரு. க்ரௌட் ஆக்கையோட ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன், கூட்டத்துல இருந்து இங்க ஒரு சுவாச அழற்சி. உடனே ராமச்சந்திரால அட்மிட் பண்ணி கொஞ்ச நாள் ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டி வந்துச்சு. இப்ப நல்லா இருக்காங்க. அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, அப்போ வீட்டுல திடீர்னு உடம்பு சரியில்லை, நான் கால் பண்ண உடனே அந்த நிமிஷம் 3வது நிமிஷம் வந்தாச்சு. வந்து
ஹாஸ்பிட்டல் கூட்டி போயாச்சு. அசோக்கும் வீட்டில் இருந்தால் 2 பேர் வந்து போய் அங்கே என்னை உட்கார வச்சுட்டு போய் எல்லா டாக்டரை பார்க்குறது, அட்மிட் பண்ணுறது, ஃபைலை போடுறது, எல்லாம் என்ன பண்ணாங்க, டாக்டர்கிட்ட பேசுறது, அடுத்தடுத்த நாள் வந்து வந்து பார்க்கறது, வீட்டிலேருந்து வந்தப்புறம் கால் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பா. ரொம்ப அக்கறையாக இருப்பா. ஓகே, நீங்கள் நினச்ச ஒரு மருமகள் விட ஆமாம்மா, கண்டிப்பாக நாங்களே தேடி இருந்தாலும் எங்களுக்கு இப்படி தேட முடியும்? நம்ம எதை பார்த்து தேடுவோம்? அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்கம்மா, பொண்ணு படிச்சிருக்குதாம்பா, பார்க்குறக்கு இவனுக்கு கரெக்டாக இருக்குதாம்பா, அவ்வளோதான் நம்ம தேட முடியும். இந்த மாதிரி பழகி பேசி பார்த்து அவனோட எல்லா விஷயத்துக்கும் அவள் துணை இருப்பா அப்படின்னு சொல்லி அவள் சூஸ் பண்ணியிருக்கிறான். ஸோ ரொம்ப அருமையான ஒரு தேர்வு, ரொம்ப மகிழ்வான ஒரு தேர்வு. எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் கீர்த்தியை. 10 ஆண்டு கால பயணத்துல சினிமாவில் வந்து அவர் கூட பேரா நடிச்ச நடிகையில் யார் அந்த பேர் சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்னா எது சொல்லுவீங்க? ப்ளூ ஸ்டாரை விட்டுருங்க. ப்ளூ ஸ்டார் எப்படி விட முடியும்? அதான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுல, அதை விட்டுருங்க. அது வந்து ரியல் பேர். அது நான் ரியல் பேர் கேட்குறேன். ரியல் பேர்ல எனக்கு ஜனனி பிடிக்கும். ஜனனி சொல்லக்கூடாது. ஆமா, எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து அவனோட ஃபர்ஸ்ட் படத்துல பேர் இல்ல. பீஸா 2ல எனக்கு அது அவ்வளோ, எனக்கு அந்த அந்த படத்துல ஒரு ஹீரோ அப்படிங்கிறதும் பிளஸ் வேற சில விஷயங்கள்லாம் எனக்கு பிடிச்சதே ஒழிய அது எனக்கு அவ்வளோ எனக்கு இம்ப்ரெசிவா இல்லை. எனக்கு பேரா இவனுக்கு கரெக்டா ஒரு ஆளு ஃபர்ஸ்ட் வந்ததே வந்து ஜனனி தான். சினிமா, அரசியல், முதலீடு, விவசாயம் மற்றும் பல உபயோகமான தகவல்களை தெரிஞ்சுக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. உடனே டவுன்லோட் பண்ணுங்க.